ஸோ இப்போ இந்த எஸ்பிஐ மெமரி பேஸ்டு குவான்ஸ் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஒரு மென்சுரேஷன்லேருந்து சம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து 484. ஸோ நமக்கு தெரியும் ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா வந்துட்டு ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ஏரியாவோட வேல்யூ வந்து 484 சென்டிமீட்டர் ஸ்கொயர். மென்சுரேஷன் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா யூனிட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே யூனிட்டாக இருக்கா அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல யூனிட் கன்வர்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை விட்டுட்டு பண்ணால் ஆன்சர் தப்பாக வரும். ஸோ ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. இங்கேயும் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ஸோ எங்கேயுமே நம்ம யூனிட் கன்வர்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா வந்து 484 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஏவோட வேல்யூ நம்ம எடுத்தோம்னா 28 சென்டிமீட்டர்னு வரும். இது வந்து ஸ்கொயரோட சைடு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிளும் 28 சென்டிமீட்டர் தான். அடுத்த பாயிண்டில் ஃபைண்ட் த பிரெத்து கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிளோட பிரெத்து அதாவது பேஸ்ன்னு வரும். ஸோ இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 176. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா வந்துட்டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இந்த வேல்யூ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 176 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்மளோட ஹெச்சோட வேல்யூ இருக்குது 28 இருக்குது. சரி 28 இல்லை 22. ஸோ 1/2 இன்ட்டு பேஸ் கண்டுபிடிக்கணும். ஹெச் வந்து 22 176. ஸோ 22 176 கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் போகும். ஸோ பியோட வேல்யூ வந்துட்டு இந்த 2 மேலே போகும்போது 8 × 2 16 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அவங்க கேட்டிருக்க ஆன்சர் வந்து 16. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ப்ராஃபிட் லாஸ் டாப்பிக்லேருந்து வந்துருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெடு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 20% அபவுட் சிபி. அடுத்து வந்து டிஸ்கவுண்ட் வந்து ப்ரைஸாகவே சொல்லிட்டாங்க. 100 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மார்க்கெட் ப்ரைஸில் வந்து. ப்ராஃபிட் வந்து 10% கிடைக்குது. ஸோ சிபி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலா மெத்தட்லையும் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சக்ஸசிவ் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட் ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் மைனஸ் எம்பி இன்ட்டு டிஸ்கவுண்ட் பை 100. ஸோ இது எல்லாமே பர்சன்டேஜோட வேல்யூ தான். எல்லாமே பி பர்சன்டேஜ் எம்பி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எல்லாமே பர்சன்டேஜ். இப்போ கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் எழுதுங்க. ஸோ 20% வந்து மார்க்அப் பர்சன்டேஜ். ஸோ 20 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து அமௌண்ட்டை தான் சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் தெரியாது. ஸோ டினே எடுத்துக்கோங்க. மைனஸ் 20 இன்ட்டு டி பை 100. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 10 சொல்லியிருக்காங்க. ஸோ 10 எழுதிக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 20 டி பை 100 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 20 100 கேன்சல் ஆகி டி பை 5 இருக்கும். ஸோ மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 20 மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா டி ப்ளஸ் டி பை 5 இருக்கும். ஸோ 6d பை 5 இருக்கும். ஸோ இந்த பக்கம் 10 இருக்கும். ஸோ இந்த 6d பை 5 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 6d 5 ஈக்குவல் டு 20. இந்த 10 இருக்கும் மைனஸாக போயிடும். ஸோ 10 இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் வேல்யூ வந்துட்டு அதாவது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 5 மேலே போச்சுன்னா 50 6 கீழே வந்துடும். 50 பை 6 சிம்பிளிஃபை பண்ணால் 25 பை 3%. இந்த 25 பை 3%ஓட வேல்யூ தான் 100 rupees. ஓகேவா? ஸோ அப்போ 100% வந்து என்ன வரும், 25 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 3 மேலே போச்சுன்னா 12. ஸோ 1% 12னா 100% வந்து 1200 rupees வரும். ஸோ இந்த 1200ன்றது சிபி கிடையாது, எம்பி. ஏன்னா நம்ம டிஸ்கவுண்ட்டில் 25% டிஸ்கவுண்ட் வந்து எதில் கொடுப்பாங்க, மார்க்கப் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ 25 by 3% ஆஃப் எம்பி ஈக்குவல் டு 100 rupees. அப்போ 100% எம்பி வந்து 1200. ஸோ நமக்கு தெரியும் எம்பி வந்து சிபியோட 20% அதிகம். அப்போ சிபி வேணும் அப்படின்னா 1200 இன்ட்டு 5/6 போட்டிங்கன்னா 1000 rupees தான் சிபி. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இது வந்துட்டு இது ஒரு மெத்தடு. ஸோ சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னா இன்னொரு மெத்தடு. ஸோ அந்த ஃபார்மேட் நான் சொல்லேன் இல்லையா, சக்ஸசிவ் மல்டிப்ளிகேஷனில் இருக்க ஒரு ஃபார்மேட்டு என்னென்னா எம்பி பை சிபி இன்ட்டு எஸ்பி
by MP. ஸோ MP MP கேன்சல் ஆச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும் SP by CP. ஸோ இதான் அந்த ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் அப்படியே என்ட்ரு பண்ணுறோம். என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு 20% above CP. ஸோ CP 100 இருந்தால் MP 120 இருக்கும். ஸோ 120 by 100 சிம்பிளிஃபை பண்ணால் 6 by 5 இன்ட்டு SP by MP வந்து டிஸ்கவுண்ட் நமக்கு தெரியாது, டிஸ்கவுண்ட் பர்சன்ட் சொல்லியிருந்தா இந்த வேல்யூ எழுதிருக்கலாம். ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க, SP by MPன்னு எழுதிக்கோங்க. SP by CP வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க 10% சொல்கிறாங்க. ஸோ CP 100 இருந்தால் SP வந்து 110 இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணால் 11 by 10. இந்த 6 by 5 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா SP by MPயோட வேல்யூ வந்துட்டு 2 times, ஸோ 11 by 12 வரும். ஸோ MP 12, SP 11, டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது 1. ஸோ இந்த 1 யூனிட்டோட வேல்யூ தான் 100 rupees. அப்போ MP 12 யூனிட்ஸ் வந்து எவ்வளோ வரும் 1200 rupees. அதே மாதிரி தான் நம்ம போன தடவை பண்ணோம் இல்லையா, MP கண்டுபிடிச்சதுக்கப்புறம் CP வந்து 5/6 போட்டோம். அது ஏன் அப்படின்னா MP CP ரேஷியோ நமக்கு தெரியும். MP 6 இருந்தால் CP 5 இருக்கும். ஸோ இந்த 6 யூனிட்டோட வேல்யூ தான் 1200. அப்போ இந்த 5 யூனிட்ஸோட வேல்யூ வந்து 1000. ஸோ CP வந்து 1000 rupees. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல வந்து என்ன சொன்னாங்க, சாவ் இன்வெஸ்ட் இஸ் எக்ஸினர் எஸ்சி ஸ்கீம் ரேட் ஆஃப் R%. டைம் வந்து 4 years சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, இஃப் த ரேஷியோ ஆஃப் த இன்ட்ரெஸ்ட், அதாவது அந்த 4 வருஷத்தில் கிடைக்கிற எஸ்ஐயும் டு எக்ஸு. ஸோ எக்ஸுன்றது அவர் இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல். அதாவது என்ன சொல்கிறாங்க, அல்டிமேட்டாக எஸ்ஐக்கும் பிரின்சிபலுக்கும் உள்ள ரேஷியோஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ 3:5. ஓகேவா? ஸோ இந்த 3ன்றது எத்தனை வருஷத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட்டு, 4 இயர்ஸ்க்குரிய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 4 இயர்ஸ்க்கு வந்து 3னா 1 இயர்க்கு அது என்ன ஆகும் 3/4 இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து பிரின்சிபல். இந்த ரேஷியோ தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுன்றது 4 இயர்ஸ். ஸோ 4 இயர்ஸ்க்குரிய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 4 இயர்ஸ்க்கு 3 யூனிட்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா 1 இயருக்கு 3/4 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு தெரியும் ரேட் வந்துட்டு 1 year எஸ்ஐ, 1 year இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை பிரின்சிபல். ஸோ 3/4 டிவைட் பை 5. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும், சாரி ரேட் வந்து 3/20 வரும். ஸோ இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 15% வரும். ஸோ ரேட் வந்து 15%. ஸோ இதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 டைப்பில் நம்ம இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ அது வந்து நம்ம டாபிக் வைஸாக போகும்போது நான் அந்த மெத்தட் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த ஜஸ்ட் ஒரு 2 மெத்தட் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அலிகேஷன் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மில்க் அண்ட் வாட்டர் வந்து 5:3 ரேஷியோவில் இருக்குது. 20 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1:1 மாறி இருக்குது. ஸோ இது அலிகேஷன் பண்ணோம்னா இனிஷியல் மில்க் வந்து 5/8. ஸோ ஆட் பண்ணுறது வந்து வெறும் வாட்டர் மட்டும் தான். நான் வந்து மில்க் வச்சு அலிகேஷன் போடுறேன். ஸோ அலிகேஷனில் இந்த இடம். ஸோ அந்த டாப் 3 வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எதை எடுக்கிறீங்களோ அது 3மே சேம் கேட்டகரியாக இருக்கும். மில்க் எடுத்தால் மில்க் மட்டும்தான் ஆகும் 3 இடத்துலையும், வாட்டர் எடுத்தால் வாட்டர் மட்டும்தான் ஆகும் 3 இடத்துலையும். ஸோ நான் வந்து மில்க்கை வச்சு போடுறேன், மில்க் வச்சு அலிகேஷன் போடுறேன். ஸோ இனிஷியல் மில்க் வந்து 5/8. ஆட் பண்ணுற மிக்சர் வந்து வெறும் வாட்டர் மட்டும்தான் இருக்குது, மில்க்கு கிடையாது. ஸோ 0. ஃபைனல் மில்க் வந்து 1:1 ரேஷியோ. ஸோ மில்க் வந்து 1/2. ஸோ இப்போ அலிகேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா இது 1/2 வரும். ஸோ இந்த சைடு இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 × 5 10, 8 × 1 8. ஸோ 2/16 வரும். ஸோ இது 1/8, 8:2. ஸோ ஃபைனலாக 4:1 ரேஷியோ வரும். இந்த 1 யூனிட்ன்றது ஆட் பண்ண வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளவு 20 லிட்டர். ஸோ இந்த 1 யூனிட் 20 லிட்டர்னா, ஸோ இந்த 4 யூனிட்ஸ் வந்து 80 லிட்டர். ஸோ அவங்க கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க, இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர். ஸோ 4:1, 4ன்றது தான் இனிஷியல் குவான்டிட்டி. ஸோ அந்த ஆன்சர் வந்து 80 லிட்டர். இது வந்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது வந்து வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இனிஷியல் மில்கையும் ஃபைனல் மில்கையும் மட்டும் எழுதுங்க. இனிஷியல் மில்க் வந்து என்ன இருக்குது 5/8, ஃபைனல் மில்க் வந்து 1/2. இது வந்து ஒரு ரேஷியோ மாதிரி எழுதிட்டு
ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 2 இன்ட்டு 5 10 8 இன்ட்டு 1 8. ஸோ கிராஸ் மல்டிப்ளை இப்படி பண்ணிக்கணும். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5:4. ஸோ இந்த 5ன்றது ஃபைனல் குவான்டிட்டி, 20 லிட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் உள்ள குவான்டிட்டி. 4ன்றது இனிஷியலாக உள்ள குவான்டிட்டி. ஸோ ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, அந்த ஆட் பண்ணால் 20 லிட்டர், ரேஷியோவில் 1 யூனிட்டு, அந்த ரியல் வேல்யூவில் 20 லிட்டர். ஸோ இனிஷியல் குவான்டிட்டி வந்து 4 யூனிட்ஸ் வந்து 80 லிட்டர் வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம டாபிக் வைஸ் போகும்போது ஒவ்வொன்றா பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ரெண்டு போகும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 80 லிட்டர். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு ரேஷியோன்னு ப்ரப்போஸும் அந்த டாப்பிக்கில் வந்துருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ 4:5 கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஃபியூ மோர் மந்த்ஸ் வந்து 12 பாய்ஸ் அண்ட் 8 கேர்ள்ஸ் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் மாதம் கழிச்சு 30 பாய்ஸ் 26 கேர்ள்ஸ் வந்து லெஃப்ட் ஆகுறாங்க. ஸோ ஃபைனல் ரேஷியோ வந்து 1:2. இது வந்து பேஸ் மெத்தடில் செஞ்சால் கொஞ்சம் எக்ஸு அதெல்லாம் இன்வால்வ் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒரு மெத்தடு. ஸோ என்னன்னா, இனிஷியல் ரேஷியோ எழுதிக்கங்க 4:5, ஃபைனல் ரேஷியோ வந்து 1:2. இப்போ இனிஷியல் பாய்ஸ் வந்து இந்த 4 யூனிட்ஸு, ஃபைனல் பாய்ஸ் வந்து இந்த 1 யூனிட். இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ பாய்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு, 12 பாய்ஸ் வந்து புதுசாக ஜாயின் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 30 பாய்ஸ் வெளியில் போயிட்டாங்க. ஸோ ஓவராலாக என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, ஸோ 12 பாய்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க, 30 பாய்ஸ் வெளியில் போயிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ ஓவராலாக என்ன சேஞ்ச், -18. அதாவது 18 பாய்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. இந்த இனிஷியல் நம்பர் ஆஃப் பாய்ஸ்லேருந்து ஃபைனல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 18 கம்மியாக இருப்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை இங்கே எழுதிக்கணும். அதே மாதிரியே கேர்ள்ஸுக்கு கால்குலேட் பண்ணுங்கள். 8 கேர்ள்ஸ் புதுசாக உள்ளே வர்றாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு 26 கேர்ள்ஸ் வந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 கேர்ள்ஸ் உள்ளே வராங்க, 26 கேர்ள்ஸ் வெளியில் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் -18 தான். ஸோ சேம் 18. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னா, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 2 8, 5 × 1 5. ஸோ 4 × 2 - 5 × 1. ஓகேவா? இது வந்து LHS சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிஃப்ரென்ஸ் எடுங்க. 2 × 18 - 1 × 18. 2 × 18 - 1 × 18. ஸோ இந்த சைடு 8 - 5 3 யூனிட்ஸ் வரும். இந்த சைடு வந்து 36 - 18 வரும். ஸோ 3 யூனிட்ஸோட வேல்யூ வந்து 18 வருது. அப்போ நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இனிஷியல் நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ இனிஷியல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 4 யூனிட்ஸ். ஸோ 4 யூனிட்ஸ் வந்து 24 நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஸோ 24 பாய்ஸ் இனிஷியலாக இருந்திருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு ரேஷியோவில் எதை வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். நம்ம 1:2 மேலே போட்டு 4:5 கீழே போட்டுக்கலாம். என்ன இது அப்படின்னா, நம்மகிட்ட எது நமக்கு தேவையோ அதை வந்து ஃபஸ்ட்டு ரேஷியோவை எழுதிக்கிறோம். நம்மகிட்ட இனிஷியல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேட்குறாங்க. ஸோ இனிஷியல் ரேஷியோவை டாப்பில் போட்டுருங்க. எந்த இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த ரேஷியோவை டாப்பில் போட்டுருங்க. டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இல்லைங்க 3 யூனிட்ஸ் 18 வந்துச்சு. ஸோ 4 இந்த 3 யூனிட்ஸ் 18னா 1 யூனிட் 6. அந்த 1 யூனிட் 6ன்றதை நம்ம இந்த ரேஷியோக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் எதை கண்டுபிடிக்கணுமோ அந்த ரேஷியோவை ஃபஸ்ட்டாக எழுதிக்கிங்க. ஸோ டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 24 பாய்ஸ்.